ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் கடையில் வாங்கக்கூடிய அரிசி மாவை பயன்படுத்தி சூப்பரான தேன்குழல் ரிப்பன் பக்கோடா ரெண்டுமே சுலபத்தில் அரை மணி நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். கடையில் பார்த்திங்க அப்படின்னா இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு ரெண்டு மாவுமே நம்ம இந்த முறுக்குக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவுன்னு எழுதியிருக்கிற பாக்கெட்டும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். நீங்கள் இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா புட்டுக்கு பயன்படுத்துறது. புட்டு மாவு மட்டும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். மற்ற எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கடையில் வாங்கினது. நான் இன்றைக்கி தேன்குழல் பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ரெண்டு கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்து மாவு. இந்த உளுந்து மாவும் கடையில் வாங்கினது தான். லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் அதிகமாக போச்சு அப்படின்னா முறுக்கு பிரிஞ்சிரும். அதனால் 1 டீஸ்பூன் போதும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல், உங்கள்கிட்ட கருப்பேல் இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். சீரகத்தை கையில் நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா சேர்த்துனிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சூடாக இருக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நல்லா ஃபஸ்ட்டு கையில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் சரியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக போனாலும் நம்ம எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறமா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உப்பு உங்களுக்கு மாவில் போட்டு கலக்க சிரமமாக இருந்தால் தண்ணியில் கலக்கி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சூப்பராக நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கணும் நம்ம மாவு. நான் இன்றைக்கி தேன்குழல் அச்சு பயன்படுத்தியிருக்கேன். 3 கண் இருக்க அச்சு எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம முறுக்கு பிழியிற பிடியில் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். தேவையான அளவுக்கு மாவை ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறையா மாவு கலந்துருக்கீங்க அப்படின்னா ஒரு ஈரத்துணி போட்டு முறுக்கு மாவை கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிரும். நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த பக்கம் எண்ணெய் காயறதுக்காக வச்சுட்டேன். எண்ணெய் காய்ச்சல் நல்லா இருந்தால் தான் முறுக்கு சூப்பராக வரும். இப்போ நம்ம முறுக்கை நான் கரண்டியில் லேசாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா கரண்டியில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். புளியும் போதே உங்களுக்கு உடையாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம மாவு பிசைஞ்சிருக்க பக்குவம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சூப்பராக வருது பாருங்கள். நமக்கு வெண்ணெய் அதிகமாக போனால் தான் முறுக்கு உங்களுக்கு எண்ணெயில் பிரிஞ்சிரும். இதே மாதிரி கரண்டி இல்லைன்னா தட்டில் எண்ணெய் தடவி நீங்கள் மாவு சுற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் முறுக்கை போட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சல் சரியாக இல்லை அப்படின்னாலும் முறுக்கு நவுத்து போன மாதிரி இருக்கும். நல்ல சூட்டில் போட்டு கொஞ்சம் தீயை குறைச்சி மிதமான தீயில் 2 பக்கமும் சத்து அடங்குற வரைக்கும் வேக விட்டு எடுங்க. சூப்பராக நம்மளுடைய தேன்குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நிறைய அளவில் பண்ணுறீங்க, தட்டு இல்லை கரண்டியில் நம்ம முறுக்கை பிழையிலைனாலும் டேரெக்டாகவே எண்ணெயிலையும் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் பெரிய கடாயாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 2-3 முறுக்கு இதே மாதிரி நீங்கள் சுற்றி விட்டு கூட எடுத்துக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு டைம் சேவிங்காக இருக்கும். சூப்பரான நம்மளுடைய தேன்குழல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் கடையில் வாங்கின அரிசி மாவு 2 கப் எடுத்துக்கிறேன். இதுக்கு 1 கப் அளவுள்ள பொட்டுக்கடலை மாவு. கடலை மாவு பயன்படுத்தாதீங்க. நம்ம சட்னிக்கு அரைக்கக்கூடிய பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சிட்டு சலித்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. இதில் 1 கட்டை அளவுக்கு பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாமே தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் திப்பியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் அரைச்சிருக்கிறது நல்லாவே மையாக அரைச்சதுனால நான் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். சரியாக அரைப்படலை அப்படின்னா நம்ம ரிப்பன் பக்கோடா புளியும் போது அந்த அச்சில் மாவு அப்படியே நின்றுட்டு கட்டாய் வரும். அதனால் நல்லா அரைச்சிருந்தா அப்படியே சேர்த்துக்கோங்க. இல்லைனா வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் இதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம மாவு பிசையறதுக்கு பயன்படுத்துறதுக்காக. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். இதில் சூடான எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம
எல்லாமே வந்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நான் சீரகம் எள்ளு எதுவுமே வந்து இதில் பயன்படுத்தலை. ஏன்னா என்னோடய அச்சு ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நான் அரைச்சி மட்டும் சேர்த்துட்டேன். நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய தண்ணி அதோட தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான பதத்தில் நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல பிசைஞ்ச முறுக்கு மாவை விட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை விட இது கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. ரிப்பன் பக்கோடாக்கு நான் இன்றைக்கி இந்த அச்சு தான் பயன்படுத்த போகிறேன். இதில் வந்து 6 பிரிவு இருக்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாக நமக்கு வந்து ரிப்பன் பக்கோடா புழிஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு மாவு வந்து இதில் நிரப்பிக்கலாம். இதே அளவில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். நம்ம பூண்டு கருவேப்பிலை எல்லாமே வந்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால. மிளகாய் தூளுக்கு பதிலாக மிளகாய் வத்தல் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் நல்லா அரைச்சிட்டு நீங்கள் வந்து வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறமா மாவில் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம மாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து புழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல புழிஞ்சு விடாமல் நல்லா சுற்றியும் பரவலாக வந்து புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி வெந்து வரும். இல்லை அப்படின்னா வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். அந்த மொத்தமாக இருக்கிற இடத்துல வந்து சில சமயம் வேகாமையும் இருக்கும். 2 பக்கமும் நல்லா வந்து சத்தம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த 2 பலகாரமுமே ரொம்ப சுலபமாக கடையில் வாங்கக்கூடிய அரிசி மாவுலேயே ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்தில் நம்ம வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சுவை இருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.